பீட்ரூட்டை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டேஸ்டியான பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் நெய், 5 முந்திரியை சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய். கட் பண்ணி எடுத்து வச்ச பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச பீட்ரூட்டை ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு பீட்ரூட்டோட ஜூஸை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி எல்லா ஜூஸையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த அல்வாவை ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி எல்லா ஜூஸையும் எடுத்ததுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரையணுன்ற அவசியம் இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் கரைச்சதும் அடுப்பில் வாணலி வச்சுட்டு நம்ம கரைச்ச இந்த மாவை சேர்த்துக்கலாம். லேசாக சூடாகிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். சூடு வந்த கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எப்படி திக்காகி வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லா நெய்யையும் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை அப்சர்வ் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்கலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா திக்காகி வருதுன்னு. இப்போ பாதி குக்காக இருக்குது. 3 நிமிஷம்தான் ஆயிருக்கு. 3 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. மற்ற அல்வா பண்ணுறதுக்கெலாம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதே மாதிரி நெய்யும் அதிகமாக தேவைப்படும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். முந்திரியை நெய்லெல்லாம் வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே வெந்து வந்துடும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அல்வாவை சேர்த்திங்கன்னா ஆறுன பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் நெய் தடவிட்டு ஊற்றுறோம். பாருங்கள் இப்போவே நல்லா தளன்னு அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நல்லா 1 மணி நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக அல்வா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவும் சேர்க்காம பீட்ரூட்டோட கலர்லேயே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். முந்திரி கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த அல்வாவை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த பீட்ரூட் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.